ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஷோரூம்ல வந்து நம்ம ரோகிணி வந்து பச்சை குத்துறத பார்த்துட்டு மனோஜ் ரொம்ப ஷாக்காகவே போறாரு. "என்ன ரோகிணி நீ இப்படி பண்ணி வச்சிருக்க? அதுவும் என் பேர வந்து நீ இப்படி டாட் போட்டு வந்திருக்கிய" அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, "இந்த உலகமே நீதான். உன்ன தவிர வேற யாருமே எனக்கு இல்ல. சப்போஸ் வந்து நீ இல்லன்னா இந்த உலகத்துல நான் வாழவே முடியாது" அப்படின்னு சொல்றத பார்த்துட்டு மனோஜ் ரொம்ப அரண்டு போயிறாரு. "இப்படி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னோட காதல்ல நான் இன்னைக்கு தான் முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணிக்கு இதுதான் ஒரு எண்டா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, முத்து மீனா வந்து கல்யாண வீட்ல பேச போகும்போது, மாப்பிள்ளையோட தாய்மாமனா வந்து நம்ம கறிக்கார மாமா தான் வாராரு. ஸோ, அவரு தான் அப்படின்னு தெரிய வரும்போது, கண்டிப்பா ரோஹிணியுடைய மேட்டர் வெளில வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். கல்யாணமும் வர நெக்ஸ்ட் வீக்ல வந்து 2 பேருமே கல்யாணத்துக்கான மும்பரமான வேலைகள ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து நம்ம வந்து ரோஹிணியோட மகனுக்கு வந்து பேரன்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய விழாவே நடத்துறாங்க. அதுல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை, முத்துமீனா எல்லாரும் போகும்போது, ரோஹிணி அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுலருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். லைக்